வணக்கம். இப்போ தான் புத்தகத்தில் ஒரு மெசேஜ் படித்தேன். அதையும் நானும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் உண்மை நல்லா இருந்துச்சு. நேர்மையாக நேருக்கு நேர் ஜெயிக்க முடியாத ஒருவன் கடைசியாக எடுக்கும் ஆயுதம் அவதூறு. இது ஒரு உண்மையான விஷயங்க. நீங்கள் நல்லா பாருங்கள். இது பாதிக்கப்பட்டவங்க அத்தனை பேருக்கும் தெரியும். அந்த நேர்மையாக ஜெயிக்க முடியாதவன் வந்து கடைசியாக அவதூறு தான் பரப்புவாங்க. அது உண்மை. ஏன் தெரியுங்களா அவதூறு பரப்புகிறாங்கன்னு? நான் சோறு சாப்பிடும்போது யோசித்தேன். எப்படின்னா, தெரிஞ்சவனுக்கு உண்மை எல்லாமே தெரியும். அந்த நல்லவனுக்கு உண்மை தெரிஞ்சவனை வந்து இவங்க என்ன செய்வாங்க, பிளாக் பண்ண பார்ப்பாங்க. எப்படின்னா, யார்கிட்டையும் பேச விடாமல் அவங்கள பற்றி அவதூறாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதனால் வந்து பாதிக்கப்பட்டவங்க நிறையா பேர் இருப்போம். நம்ம மனசில் என்ன நினச்சிருப்போம், நடாது நம்ம உண்மை சில்பர் போடுறதுக்குள்ளார போய் உலகத்தையே சுற்றி வந்துருச்சே அப்படின்னு நினச்சி வேதனைப்பட்டிருப்போம். ஸோ நம்மளுக்கு ஒரே ஒரு ஆறுதல், உண்மை வெளியாகும் போது எல்லாத்துக்கும் தெரியணும். இந்த காலத்தில் சாத்தியமாக கேள்விக்குறி தான். நன்றி, வணக்கம். குமரகுரு.